கடவுள் மனிதனுக்கு சொன்னது, மனிதன் கடவுளுக்கு சொன்னதையெல்லாம் தாண்டி மனிதகுலம் சிறப்பாக இருக்க ஒரு மனிதன் நமக்கு சொன்ன இந்த வள்ளுவத்தை கைகளில் ஏந்தி இந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள். அந்த அற்புதமான திருக்குறள் சுற்றுல பேச இருக்கிற அந்த போட்டியாளர், அவர் பெயராலேயே அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் இந்த மன்றத்தில் கிடைத்திருக்கிறது. அன்பு தம்பி தளிர்மதியன், வாங்க. வணக்கம். முழுமதியன் அப்படிதான் சொல்லணும், ஏன்னா தளிர்மதியன் இல்லை, நீங்க முழுமதியன் அப்படின்னு நிறைய சுற்றுகளில் எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் வாழ்த்தி இருக்கிறாரு. இப்போ நாம் 8-9 சுற்றுகளை கடந்து கம்பீரமாக இங்கே நிற்கிறோம்னா முழுமதியன் ஆயாச்சு அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட இந்த திருக்குறள் சுற்றுல என்ன அதிகாரம், என்ன திருக்குறள்? அதிகாரம் படைச்சருக்கு குறள் எண் 774. கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். ரொம்ப அழகா என்ன அதிகாரம், குறள் எண் என்ன, அந்த திருக்குறளை எப்படி சொல்லணுங்கிற அந்த பொருண்மையோடு சொல்லி இருக்கிற தளிர்மதியனுக்கு உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுகள். சிறப்பா பேசிடலாமா? சிறப்பா பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. பிள்ளையை பெற்று வளர்த்தல் நற்றாயின் கடமை, சீலனாக்குதல் தந்தையின் கடமை, வாள் எடுத்து வீசி வலிய யானையை கொன்று வருதல் அப்பிள்ளையின் கடமை என்று பாடினார் பொன்முடியார் என்னும் புலமை சான்ற தமிழ் வீரத்தாய். நால்வகை படையும் உறுத்து நின்று போர் புரியும் செருக்களத்தில் ஆண் யானைகளை அடித்து வீழ்த்துதல் வீரத்துள் வீரமாக மதிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் மதம் கொண்டு வீறிட்டு தன்னை தாக்க வந்த எதிரி நாட்டு யானையை குறிபார்த்து விட்டறிந்தான் தன் வேலை. விட்டறிந்த வேல் அந்த வெறி பிடித்த வேலத்தின் நடு நெற்றியை துளைத்தது. அடிபட்ட யானை சரிந்து வீழ்ந்தது. மறுகணமே அடுத்தொரு யானை அந்த வீரனை தாக்க வந்தது. ஆயுதம் இல்லை என்று அஞ்சவில்லை அவன். இன்னொரு வேல் கிடைத்தால் இந்த யானையையும் அடித்து வீழ்த்தி விடலாமே என்று இங்கும் அங்கும் வேலை தேடினான். அந்த நேரத்தில் எதிரி நாட்டு வீரன் ஒருவன் விட்டறிந்த வேல் எங்கிருந்தோ வந்து அவன் மார்பில் பாய்ந்தது. மார்பில் தைத்த வேலை கண்டதும் தன் இடி முழங்கும் குரலால் ஆர்ப்பரித்து ஆர்வத்தோடு அதை பற்றி இழுத்தான். வேலத்தை கொல்ல ஒரு வேல் கிடைத்ததே என்ற மகிழ்ச்சியோடு அதை பிடுங்கி யானையுடன் போரிட ஆயத்தமாகிறான் அந்த மாவீரன். குருதி பீரிட போர்க்களத்தில் வீரன் நகும் காட்சி நமக்கு வியப்பூட்டுகிறதல்லவா? பல 100 கோடி ரூபாய் செலவு செய்து மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு ஆயிரக்கணக்கான திரைக்கலைஞர்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்தின் காட்சி இல்லை இது. இவ்வுலகுக்கே அறம் பொருள் இன்பம் தந்து 2 அடியில் இப்பிரபஞ்சத்தை ஆளும் பிரபஞ்ச நாயகன் ஐயன் வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே 2 அடியில் காட்சிப்படுத்தி இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு உன்னத காட்சியை. இதோ வள்ளுவன் சொன்ன அந்த குறள் என் குறளில் உங்களுக்காக. அதிகாரம் படைச்சருக்கு குறள் எண் 774. கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். சரி, இப்போதெல்லாம் நாம் எங்க போருக்கு போகிறோம்? வள்ளுவன் வாழ்ந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் இப்போதெல்லாம் யானை இல்லை, சிறு பூனையை துன்புறுத்தினாலே பெரும் சட்ட சிக்கலாகிவிடும் என்று எண்ணுவீர்களானால் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். இன்றல்ல, இன்னும் 20,000 ஆண்டுகள் கடந்தாலும் அந்த காலகட்டத்திற்கும் ஏற்றாற்போல் மக்கள் வாழ்வோடு புரிந்து நிற்கும் வள்ளுவன் தந்த குறள்கள் அனைத்தும். சரி, இக்காலத்திலும் இந்த குறள் எப்படி பொருந்தி நிற்கிறது என்று பார்ப்போம். வாழ்க்கை என்பது போர்க்களம், அதை வாழ்ந்துதான் பார்க்கணும் என்ற வரிகள் நாம் அனைவரும் கேள்விப்பட்டவைதான். இப்படி வாழ்க்கை போரில் வென்ற பலரை நாம் அறிய முடியும். இதோ கடந்த ஆண்டு தமிழக அரசின் உண்டு உறைவிட பள்ளியில் பயின்ற ரோகிணி மற்றும் சுகன்யா ஆகிய 2 பழங்குடி மாணவியரும் பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கான JEE எனப்படும் பொது நுழைவுத் தேர்வு என்னும் கொம்பன் யானையை தங்களின் உழைப்பென்னும் வேல் கொண்டு வீழ்த்தி 60 ஆண்டு கால வரலாற்றில் திருச்சி NITயில் பொறியியல் பயிலும் முதல் பழங்குடி மாணவர்கள் என்கிற மாபெரும் சாதனையை படைத்துள்ளார்களே. திருவண்ணாமலை மாவட்டம் புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த 23 வயது அக்கா ஸ்ரீமதி உரிமையியல் நீதிபதியானாரே. சமூக பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை என தன் நெஞ்சில் பாய்ந்த வேல்களை எல்லாம்
பிடுங்கி எறிந்தல்லவா சாதித்து இருக்கிறார். இவர்கள் வள்ளுவன் சொன்ன குறளுக்கான வாழும் சான்றுகள் இல்லையா? இப்படி எத்தனையோ வீரர்கள் நம்பிக்கை வேல் கொண்டு பிரச்சனைகளாக வரும் மதம் கொண்ட யானைகளை வீழ்த்தி சாதிக்கிறார்கள். வாருங்கள் நாமும் வாழ்க்கை போரில் வென்று சாதிப்போம். நன்றி, வணக்கம். தளிர் மதியன் ஒரு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் எடுத்து அதை வெள்ளித்திரையில் நாம் அப்படி முதல் காட்சி பார்க்கும்போது இருக்கை நுணுக்கி அப்படி வருவோம்ல, அப்படி ஒரு 2 வரிகளால் அற்புதமான அந்த திருக்குறள் காட்சிப்படுத்தி இருக்கு அப்படின்னு அழகா பேசி இருக்கிறாரு. அதுல இன்னும் என்னென்ன சிறப்பு இருக்கு, செறிவு இருக்குங்கிறத நடுவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். முதலில் எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். ஒரு யானை வருது, இந்த யானை அவரை தாக்குவதற்காக வருது, கையில் இருக்கக்கூடிய வேல் கொண்டு யானையை அவர் தாக்கிட்டார். இந்த காட்சியை அப்படியே பயந்து போய், இந்த காட்சி அப்படியே உருகி போய், இந்த காட்சியில் அந்த யானைக்கு என்ன ஆயிற்றோ அல்லது போர் வீரனுக்கு என்ன ஆயிற்றோன்ற ஒரு பதட்டத்தோடு பார்க்கக்கூடிய அந்த காட்சியை ஒரு வெக்கத்தோட, ஒரு புன்சிரிப்போட, ஒரு அழகியலோட, என்ன அழகா அந்த யானை வருதுப்பா, என்ன அழகா அந்த போர் வீரன் சண்டை போடுறான்ப்பா, என்ன அழகா அந்த யானையை அடிச்சு, அப்படியே அந்த காட்சியவே தன்னுடைய மழலை சொல்லால அப்படி மாற்றி, அது மட்டும் இல்லாமல் அதை அவ்வளவு அழகாக புரிந்து கொண்டு, அந்த வேல்ன்றது என்னன்னா தனக்கு வரக்கூடிய அவமானம். இந்த உவமை நீங்க எடுக்கும்போது எப்பயுமே அது என்ன உவமை, எதற்காக வள்ளுவர் அதை அங்க பயன்படுத்தினார்னு சொல்றது ரொம்ப 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 முக்கியம். இந்த யானைன்றது என்ன, யானைன்றது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதை நீங்க என்னதான் உங்களுடைய ஆயுதங்கள் கொண்டு உங்களுடைய நம்பிக்கை கொண்டு தாக்கினாலும் கூட, இங்கு நாம் தாக்கி கொண்டிருக்கும் போது அங்கிருந்து இன்னொரு ஆயுதம் நம்மை தாக்கும். ஆனால் அதையும் நீங்கள் இன்னொரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டால் இதை வெல்லலாம்ன்றதான் வள்ளுவனுடைய வாக்கு. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து தளிர் மதியனை முழு மதியனாக்கி அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுகிற எங்கள் அன்பிற்கினிய நடுவர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். தளிர் மதியன் ரொம்ப அற்புதமான விளக்கம். இந்த குறளுக்கு பாரம்பரியமாக பன்னெடுங்காலமாக சொல்லப்பட்ட உரை விளக்கத்தையும் தாண்டி உன்னுடைய சொந்த சரக்கையும் கலந்த பத்தியா, உன்னுடைய சொந்த கற்பனையையும் கலந்து நீ கொடுத்த விளக்கம் உன்னை தனித்து காட்டுகிறது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். வளர்மதியனுக்கு வாழ்த்துக்கள். கவிஞருக்கு நன்றி. இனி தளிர் மதியன் வளர்மதியனாக உயர்ந்திருக்கிறார். இந்த மன்றத்தில் ஒரு சிறப்பான கைத்தட்டல்களால வளர்மதியனுக்கு அற்புதமான வாழ்த்துக்கள். 2 நடுவர்களுமே வாஞ்சையோடு வாழ்த்தி இருக்கிறார்கள். மிக சிறப்பாக பேசியிருக்கிற அப்படின்னு பாராட்டி இருக்கிறார்கள். இன்னும் உன்னுடைய நண்பர்கள் தோழர்கள் நிறைய பேர் பேச வேண்டி இருக்கு. அவர்களும் பேசி ஒரு நிறைவு பகுதிக்கு வருகிற போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. அடுத்து